பருவியில் எடுக்கிற கர்மாவும் அம்மா அப்பாவுடைய கர்மா குழந்தைகளை பாதிக்கிறது. இது அந்த அப்பா அம்மாவுடைய அவளுடைய அப்பா அம்மா செஞ்ச கர்மாவும் அப்பா அம்மா ஆகும்போது குழந்தை முகையின அந்த கர்மாவை அனுபவிக்கண்டி வருது. இந்த மாதிரி பகவானுடைய தண்டனை இருக்கு. அது ரொம்ப கடினம். அந்த கடினத்தில் பாபாவையோ பகவானுடைய லீலையோ கஷேத்திராடனமோ நல்ல தர்மமோ தானங்களோ நல்ல விதமாக உபகாரமோ பரோபகாரமோ தயவோ இன்னொருத்தருக்கு நம்ம பண்ணும்போது அவளுடைய கர்மா கொஞ்சமாக மெல்ட் ஆகிறது. அந்த கர்மா நீங்கும் போது அவன் முதல்ல கூப்பிட்டு இருந்தா, என்ன பக்தி கொடுத்துட்டே இருந்தா, அது ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் அந்த கர்மா நீங்கும் போது அவளுக்கு என்னுடைய பக்தி பூர்ணமாக அவளுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்ற முடிகிறது. அதனால் பக்தர்மாருக்கு கர்மபலம் இருக்கும்போது எந்த குருவாலையும் அதை இந்த தண்டனை பகவானோட தண்டனையை நீக்கிறதுக்கு சக்தி கிடையாது. ஆனால் அந்த கர்ம தண்டனை அது பரம்பரையாக வர தண்டனையை அந்த ஒரு குருவோட முகேன சத்சங்கத்து கூட பண்ணும்போது அந்த டைமு ஆறுது மாறி போகிறது. அந்த டைமை பார்த்து 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 அந்த தண்டனையை அனுபவிக்கிற அவளுடைய பொறுமையை கடைசியில் அந்த பாபாவை அந்த தண்டனை நீங்கவும் இவா பக்தியை விடாமல் திருப்பியும் அதே பக்தியை பாபாவோட காமிக்கிறதும் சரியாக இருந்தது. இதுதான் பாபா இந்த 48வது அத்தியாயத்தில் பாபா உருக்கமாக சொல்ல போகிறார். இந்த சாயி சரிதத்தை இது கோடானு கோடி ஆளுகள் படிக்கிறா, படிச்சிருக்கா, படிச்சுட்டும் இருக்கா.